எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செக்டர் 10 அங்கே இருக்க ஹாப்பி ட்ராவல்ஸ் சொசைட்டியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற சொசைட்டிலாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அந்த ப்ளே ஏரியா வச்சுருப்பாங்க. இது எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சாங்கன்னே தெரில. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்படி இவ்வளோ செடி வைக்க முடியுமா, இவ்வளோ மரம் வைக்க முடியுமாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே டெல்லியில் இருக்க சொசைட்டியில் மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பிள்ளைங்க விளாடுற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 படி ஏறி வந்திருக்கோம். ஏறி வந்தால் இது தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இவ்வளோ சூப்பராக வச்சுருந்துருக்காங்க. பார்த்தாவே தெரியுது. சென்டரில் வந்து இருக்குல்ல, இந்த லைட் செட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே குன்று மாதிரி வச்சு ஒரு சின்ன மலை மாதிரி மேக் பண்ணி அதில் செடியெலாம் மரம் வச்சுருக்காங்க. இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன மலை சொன்னேன்ல, அதில் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருந்துச்சு ஃபீலிங். பெரியவங்களாம் சாயந்தரம் போல் உட்காந்து பேசிக்க வாக்கிங் போக இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த சொசைட்டியில் தங்கணுன்னா மந்த்லி ரெண்ட்டு 3000. நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 crores போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒர்த்தபிள் தான். பக்கத்துலேயே சர்ஜி ஸ்கூல் இருக்குது, இன்ஃபினிட்டிவ் ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் எதாத் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. நீங்கள் இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழேயே எல்லாமே இருக்குது. மெயின் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது. சலூன் இருக்குது, புட்டிக் இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்க விளாட்றதுக்காக வச்சுருக்காங்க. மதியம் போல் நான் ஷூட் பண்ணனால யாரும் இப்போ விளாட்ல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே அமேசிங்காக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் செடிகள்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக. கிளப்பும் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடம் வந்து ஃப்ரீ தான். ஆனால் கிளப்பு இருக்குது, அதில் நம்ம காசு கட்டி தான் அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் செட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. 2 பக்கமும் ரொம்ப பச்சை பசேர்னு நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அங்கங்கே குப்பை போடாமல் நல்லா இருந்துச்சு பார்க்க. இங்கே பிள்ளைங்க விளாட்றதுக்கு ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்னென்னா கோயில் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டியில். மேக்ஸிமம் எல்லா சொசைட்டிலையும் கோயில் இருக்கும். இங்கே கோயில் இல்லை. இருக்கா என்னன்னு தெரில. நான் இப்போது 2 vlog எடுத்துட்டேன். கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் மேலே இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்துகிட்ருக்கேன். மந்திர் இல்லை, இங்கே கோயில் இல்லை. கோயில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்க விளாட்றது, சீசா, படியேறி போகிறது, ஊஞ்சல் விளாட்றது, இந்த ராட்டினம் சுற்றுறது எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பர்டிகுலரில் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். இது ஆக்சுவலி கிரேட்டர் நொய்டா. இப்போ நொய்டாவோட கிரேட்டர் நொய்டா தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரம் மெட்ரோலாம் வரதா பேசிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே நல்லா வாழைத்தாறு விட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்களா, பாருங்கள் வாழை கீழே ஒரு பூ. இது நம்ம ஊராக இருந்தால் உடச்சி வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கலாம், வாழைப்பூ வடை பண்ணியிருக்கலாம். இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், கிரவுண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி. அது படி இல்லாமல் சும்மா இந்த தள்ளுவண்டி போகிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அது அலோடு கிடையாது, அதை பூட்டி வச்சுருக்காங்க. அந்த இருக்குது. ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது கொண்டு போகிறது வர்றது இது மாதிரினா அந்த யூஸ் பண்ணிப்பாங்க போல். இங்கே தான் கிளப் ஹவுஸு.
இந்த க்ளப் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டிக்கு சென்ட்ரலில் போட்டிருக்காங்க. க்ளப் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே மரம் செடியாக காட்டுக்கு நடுவில் ஒரு குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகணுங்கிறதுக்காக நடுவில் ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதை வீடியோவில் காட்ட முடியல. ஏன் அப்படின்னா அது ஹவுஸ்க்கு அந்த க்ளப் ஹவுஸ் காமிக்கிறேன்ல, இந்த க்ளப் ஹவுஸ்க்கு இந்த நேராக பார்க்குறீங்களா, அங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ட்ரி பண்ணலைன்னா உள்ளே விடலை. என்ட்ரி போட்டால் தான் உள்ளே விடுவாங்க. இப்போ வந்து சீசனும் இல்லை, ஸ்விம்மிங் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே க்ளோஸாக இருக்குது. ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock இருக்கும். இங்கே தான் என்ட்ரி பண்ணணும். ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து எட்டி பார்த்தேன், கிளியராக கேமரா எடுக்க முடில. சின்ன குழந்தைங்களுக்கு 4 ஃபீட் வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு 2 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். பெரியவங்களுக்கு தனியாக, சின்னவங்களுக்கு தனியாக டிவைட் பண்ணி குளிக்கிறதுக்கு செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. க்ளப் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறதுனா 1 நாளுக்கு ரெண்ட்டு பே பண்ணி நம்ம பண்ணிக்கணுமா. இது க்ளப் ஹவுஸ் சென்டரில். இப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எங்கேயுமே குப்பை எதுவுமே இல்லை. பிரத்திக்கில் நாங்கள் எப்படி எங்கள் சொசைட்டியில் இருக்கோமோ அதே மாதிரி தான் எங்கேயும் இருந்தது. ஆனால் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்படி செட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேராக பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இடம், வாலிபால், பேஸ்கெட் பால் விளாட்றதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிறதுக்கான ப்ளேஸ் தான். இப்போ சாயந்தரம் தான் வருவாங்க பசங்க. இப்போ தான் ஸ்கூல் 2 மணிக்கு தான் அங்கே ஸ்கூல் விடுவாங்க, 2:30க்கு. சில ஸ்கூல்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்க ஸ்கூல்லாம் பஸ்ஸு ட்ராவல்லன்னா சீக்கிரம் வந்துடுவாங்க போல. அது மாதிரி 1-2 பிள்ளைங்க விளாண்டுட்ருக்கு. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே பூச்செடியாக வைக்கல, எல்லாமே அழகு செடியாக தான் வச்சுருக்காங்க. பூச்செடியெலாம் இது அந்த ரோஸு அது மாதிரிலாம். இப்போ பர்டிகுலராக எடுத்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி இருக்கும், ரோஸ் செடியெல்லாம் இருக்கும், பூச்செடிங்க நிறையா இருக்கும். இங்கே பூச்செடியே நான் பார்க்கல, எல்லாமே பச்சை பசையாக ஒரு மரம், செடி கொடி இப்படி தான் பார்க்குறேன். எதுவும் பூச்செடி நான் பார்த்த மாதிரி இல்லை. இது வந்து கிரிக்கெட் விளையாடுற இடம். பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. இது ஃபுட்பாலு, வாலிபால் எல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஏரியா. இந்த மாதிரி நிறைய விலாகு, மார்க்கெட்டு, டெல்லியில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுவேன். எங்கே எவ்வளோ கம்மியான ரேட்டில் ரெண்டு கிடைக்கும், எங்கே நீட்டாக இருக்கும், எங்கே பிள்ளைங்களுக்கு படிக்க ஃபெசிலிட்டி, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் எங்கே பக்கத்தில் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எங்காவது இடத்துக்கு போய் நாங்கள் விலாக் போடுவோம். இது ஆக்சுவலி கிரேட்டர் நோய்டா விலாகு. இந்த இடம் வந்து கிரேட்டர் நோய்டா, நான் இப்போ காமிக்கிற இடம். அப்புறம் மார்க்கெட் விலாக் பார்க்கணுனாலும் நீங்கள் பாருங்கள். யாராவது டெல்லியிலையோ நோய்டாவிலையோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது வீட்டு வாடகையோ இல்லை வீடு வாங்குகிற மாதிரி ஏதாவது ஐடியா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் சஜஸ்ட்